அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜாதிச இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார். அமைச்சர் அல்லது ஜனாதிபதி என்ற ரீதியில் நீங்கள் கூறும் விடயம் வைத்திய அதிகாரிகளுக்கு புரிவதில்லை. இதன் பின்னால் ஏதேனும் திட்டங்கள் உள்ளனவா? சுகாதாரத்துறையில் பணி பகிஷ்கரிப்புகள் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்படுகின்றன என்பதையும் அவற்றை வழிநடத்தும் குழுக்களையும் பொறுத்து அது தீர்மானிக்கப்படும். அனைவரும் அதற்குள் தொடர்புபட மாட்டார்கள். அதேபோன்று சுகாதார அமைச்சின் வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 6ஆம் தேதி இடம்பெற உள்ளது. பணி பகிஷ்கரிப்பு இடம்பெறுவதால் ஒன்றும் இடம்பெறாது. சம்பள அதிகரிப்பினை அடுத்து ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலுக்கு பின்னர் 4 நாட்களுக்குள் நீங்கள் திடீரென இவ்வாறு பணி பகிஷ்கரிப்பினை முன்னெடுப்பீர்களாயின் நமக்கு இதனையே கூறியிருக்கிறது. மக்களுக்காகவே அன்றி நாம் இதற்கு முன்னர் இவ்வாறு கூறவில்லை. இந்த புள்ளி பட்டியல் வைத்திய அதிகாரிகளுக்கும் மக்களுக்காகவுமே முன்வைக்கப்படுகிறது. வைத்தியராக அன்றி நான் முன்வைக்கும் இந்த புள்ளி பட்டியல் தொடர்பில் உங்களுக்கு புரியுமாக இருந்தால் வைத்தியர்களுக்கும் இது குறித்து புரியாமல் இருக்காது. ஏப்ரல் மாதத்தில் பெறப்பட்ட சம்பளம் மார்ச் மாதத்தை விட குறைவு என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் இருந்த முன்னாள் தாதியர் சங்கத்தை சேர்ந்த ஒருவர் ஊடகங்களுக்கு முன்பாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். அவ்வாறே மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன. அவசரப்பட வேண்டாம் என்று நான் கூறுவேன். இந்த அரசாங்கம் நீண்ட காலத்திற்கு ஆட்சியில் இருக்கும். ஏப்ரல் 8 முதல் 10ஆம் தேதிக்குள் மாத சம்பளம் கிடைக்கும். யார் உண்மை கூறுகிறார்கள் என்பதை அப்போது உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். சுகாதாரத்துறையின் 3 பிரிவினர்கள் மாத்திரமே இந்த சம்பள அதிகரிப்பினை ஏற்றுக்கொள்ளாமல் வேலை நிறுத்தத்தை முன்னெடுக்கப் போவதாக அறிவிக்கின்றனர்.